Hello students, last video la நம்ம வந்து meaning of communication and elements of communication process பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம வீடியோல importance of communication, ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸ்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது சாப்டர் வந்து தெளிவாக புரியும். Okay, importance of communication. Communication is one of the most central aspects of managerial activities. Organizationல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேனேஜரல் ஆக்டிவிட்டீஸ், ஒவ்வொரு மூமெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டினுடைய ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மெயினாக திறன்பட செயல்படுறது எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அப்படின்றது தான். ஓகேவா? It has been estimated that a manager spends 90% of his time in communicating, reading, writing, listening, guiding, instructing, approving, reprimanding, etc. அதாவது 90% ஆஃப் த மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டைம் வந்து மோஸ்ட்லி எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுறதுல தான் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒர்க்கை அசைன் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து வாங்கி ஆர்கனைசேஷனோட கோலை வந்து ரீச் பண்ணுறது தான் மெயின் டாஸ்க் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கம்யூனிகேஷன் மஸ்ட் பி எப்படி இருக்கணும், குட்டாக இருக்கணும். அண்ட் அது வந்து கரெக்டான பர்சன் கிட்ட போய் சேரணும். அதனுடைய ஆக்டிவிட்டீஸும் வந்து சரியான முறையில் நடக்கணும். ஸோ அவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரீடிங் டைப்லேயோ, ரைட்டிங்லேயோ, இல்லை லிசனிங்லேயோ, இல்லை வந்து எம்ப்ளாயீஸை வந்து கைட் பண்ணுறதுலையோ, இல்லை அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுக்கறதுலையோ, இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது அப்ரூவல்ஸ் கொடுக்கணுன்னா அப்ரூவல் கொடுக்கறதுலையோ, இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து அதை சால்வ் பண்ணுறதுலையோ. ஸோ மோஸ்ட்லி அவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து மேனேஜர் 90% வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனில் பேசிஸில் தான் நடக்கும். ஸோ எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த மேனேஜர் depends significantly on his ability to communicate effectively with his superiors, subordinates and external agencies such as bankers, suppliers, union and government. மோஸ்ட்லி வந்து ஒரு மேனேஜர் வந்து எஃபெக்டிவாக வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கம்யூனிகேஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும். அது மோஸ்ட்லி அவங்களுடைய கம்யூனிகேஷன் யாரோட எல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுப்பீரியர் ஆஃபீஸரோட இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய சபார்டினேட்ஸ் கிட்ட இருக்கலாம், இல்லை வந்து எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் அதாவது பேங்கிங் பர்சனாக இருக்கலாம், இல்லை வந்து ரா மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ணக்கூடிய சப்ளையர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து கவர்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ எல்லார்கிட்டையுமே சரியான ஒரு கம்யூனிகேஷன், கிளியர் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து மேனேஜர்கிட்ட எஃபெக்டிவாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து எஃபெக்டிவாக அவங்களால சொல்ல முடியும். An ex-president of American Management Association once observed that number one management problem today is communication. So ஒரு எக்ஸ்-பிரசிடெண்ட் அமெரிக்கன் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் வந்து அதாவது ஒரு ஆர்கனைசேஷனையே நிர்வாகம் பண்ணுற இடத்துல முக்கியமான ப்ராப்ளமாக இன்றைக்கி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன். சரியான முறையில் கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கிறது தான் இன்றைக்கி பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே போல் பெர்னார்ட் ஹேஸ் கால் இட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் குரூப் ஆக்டிவிட்டீஸ். அதாவது குரூப் ஆக்டிவிட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடிப்படையாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ஒரு வேலையை கொடுக்குறோம் அப்படின்னா நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், நான் வந்து அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு நான் கம்யூனிகேட் பண்ணணும், அவங்கள எப்படி ஒர்க் பண்ணணும்னு நான் கைட் பண்ணணும். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் சர்வ்ஸ் as a lubricant fostering for the smooth operations of the management process. ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் வந்து சரியான முறையில் நடக்கணும், ஸ்மூத்தாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு மெயின் பாயிண்ட்டாக இருக்கிறது எதுன்னா கம்யூனிகேஷன் மட்டும்தான். ஸோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட் கேன் பி ஜட்ஜ்டு. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்க்க போகிறோம். ஆக்ட்ஸ் as is a basis of coordination. கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷனுக்கு வித்திடுவதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து கோஆர்டினேஷனுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஆக்ட்ஸ் as basis for coordination. It provides coordination among departments, activities and persons in the organization. ஸோ இந்த கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா
ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸே ஆகட்டும் சரி, டிஃப்ரெண்ட் பர்சன்ஸே ஆகட்டும் சரி, அதே போல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸே ஆகட்டும் சரி, இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கம்யூனிகேஷன் இஸ் எ மஸ்ட். Such coordination is provided by explaining about organizational goals, the mode of their achievement and interrelationships between different individuals, etc. ஸோ இந்த கோஆர்டினேஷன் அப்படின்றது வந்து எப்படி வரும்? ஒரு கம்யூனிகேஷன் மூலிமா கோஆர்டினேஷன் வரும்ன்றோம். எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆர்கனைசேஷனில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும் இல்லையா? அப்போது கம்யூனிகேட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செய்திகளை சொல்கிறதாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும் அப்படின்னா, அது மோஸ்ட்லி வந்து ஆர்கனைசேஷனுடைய கோலை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வந்து அவங்க என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட் வந்து பேஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ 2 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோ இல்லை 2 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸுக்கு இடையே வந்து ஒரு கோஆர்டினேஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து எஃபெக்டிவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு கோஆர்டினேட்டிவாக வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் ஆகட்டும், டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒத்துமையாக ஒரு சில விஷயங்கள் நடக்கணும்னா கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். அடுத்தது ஹெல்ப்ஸ் இன் ஸ்மூத் ஒர்க்கிங் ஆஃப் அன் என்டர்பிரைஸ் வந்து ஸ்மூத்தாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் வந்து எப்படி இருக்கணும்? கிளியரான கம்யூனிகேஷன் கொடுக்கப்படணும். கம்யூனிகேஷன் மேக்ஸ் பாசிபிள் ஃபார் த ஸ்மூத் அண்ட் அன்ரெஸ்ட்ரிக்டட் ஒர்க்கிங் ஆஃப் தி என்டர்பிரைஸ். All organizational interactions depend upon communications. The job of a manager is to coordinate the human and physical elements of an organization into an efficient and active working until that achieves common objectives. It is only communication which makes smooth working of an enterprise possible. Communication is basic to the organizational existence right from its birth through its continuing life. When communication stops, organized activity ceases to. அதாவது எஃபெக்டிவான ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த என்டர்பிரைசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் ஒர்க்கிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அவங்க வந்து அந்த வேலையை புரிஞ்சுக்கிட்டு, அதாவது மேனேஜர் வந்து சபார்டினேட்ஸ்க்கு சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சரியான முறையில் அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் ஆகட்டும் சரி, ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அதாவது அந்த ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய லொக்கேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து பில்டிங்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்தோடையும் வந்து அட்மாஸ்பியராக இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய மெஷின்ஸ் இது எல்லாமே கூட இருக்கலாம், காம்பனன்ட்ஸ் எதுவாக வேணால் இருக்கலாம். இது எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஹியூமன்ஸும் அந்த லொக்கேஷன்ஸ் அந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி அவங்க கோஆர்டினேட் பண்ணி எஃபிஷியண்ட்டாக அவங்க வந்து ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து அவங்க ரீச் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஒரு மெஷின் இருக்குது அப்படின்னா அந்த மெஷின் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது, இப்போ ஒரு புது மெஷினை கொண்டு வந்து கம்பெனியில் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த மெஷின்ஸை வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத ஒர்க்கர்ஸ்க்கு அதற்கான நாலேஜை கொடுத்தா தான் அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடியும். அப்போது அந்த கம்யூனிகேஷன் அந்த மெஷினை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அந்த ஒர்க்கர்ஸ்க்கு கொடுத்தா மட்டும்தான் அதை எஃபெக்டிவாக அவங்க வந்து யூஸ் பண்ணி அவங்களுடைய கோல்ஸை வந்து அவங்களால ரீச் பண்ண முடியும். அப்போது கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து ஒருத்தருடைய வேலையை ஸ்மூத்தாக பண்ணுறதுக்கும் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து கம்பெனி ஆர்கனைசேஷன் ஆரம்பித்ததுலேருந்து அதை வந்து ஒரு லாங் ஸ்ட்ரெச்சாக நம்ம வந்து கண்டினியூ பண்ணுற வரைக்குமே இந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போ வந்து கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து ப்ராப்ளம் ஆகுதோ, எந்த இடத்துல வந்து கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கப்படலையோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்து என்ன ஆகிடும்? சீஸ் ஆகிடும், ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகலை அப்படின்னும் போது ஆர்கனைசேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாது.
அண்ட் கம்யூனிகேஷன் ஆக்ட்ஸ் ஆஸ் பேசிஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். டிசிஷன் எடுக்கிறதுக்கு கம்யூனிகேஷன் வந்து ஒரு பேஸாக இருக்க சொல்கிறாங்க. கம்யூனிகேஷன் ப்ரொவைட்ஸ் நீடட் இன்ஃபர்மேஷன் ஃபார் டிசிஷன் மேக்கிங். இன் இட்ஸ் ஆப்சன்ஸ் இட் மே நாட் பி பாசிபிள் ஃபார் மேனேஜர்ஸ் டு டேக் எனி மீனிங்ஃபுல் டிசிஷன். ஒன்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆஃப் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் ஒன் கேன் டேக் ரைட் டிசிஷன். ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலும் மேனேஜரியல் ரிலேட்டடாக மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னாலும் அந்த இடத்துல கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சப்போஸ் மேனேஜர்ஸ்கில் சபார்டினேட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ஏதாவது வந்து ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கான ஐடியாஸ் ஏதாவது இருக்கலாம், புது புது ஐடியாஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கும் போது மட்டும்தான் வந்து அதை வந்து எஃபெக்டிவாக வந்து கொண்டு போக முடியும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் மேனேஜர் ஏதாவது ஒரு ஒர்க்கை கொடுக்குறாரு, இல்லை அது இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கம்யூனிகேஷன் ஒர்க்கர்ஸ்க்கும் மேனேஜர்ஸ்க்கும் இடையே இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து சில விஷயங்களுக்கு ஒரு முடிவுகளை எடுக்க முடியும் இல்லையா? ஸோ கம்யூனிகேஷன் ஷுட் பி குட். இப்போ இதே ஒர்க்கர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட கம்யூனிகேட் பண்ணணும், என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஏன் வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்றத ஒரு கம்யூனிகேட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்களால சால்வ் பண்ண முடியும், அதுக்கான முடிவுகளையும் அவங்களால வந்து எடுக்க முடியும். அதே போல் இப்போ ஏதாவது வந்து ஒரு புது ப்ராஜெக்ட்ஸை வந்து கம்பெனியில் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸரோட அவங்க டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும், அதற்கான முடிவுகளை எடுப்பதற்கும் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது இன்க்ரீசஸ் மேனேஜரியல் எஃபிஷியன்சி. அதாவது ஒவ்வொரு மேனேஜரினுடைய திறன்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கு கம்யூனிகேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கம்யூனிகேஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் குவிக் அண்ட் எஃபெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ். த மேனேஜ்மெண்ட் கன்வேஸ் த கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸ், issues instructions, allocates jobs and responsibilities and look after the performance of subordinates. ஸோ மேனேஜரியல் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் குவிக்கான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன கோல்ஸை நம்ம வந்து ரீச் பண்ணணும், என்ன டார்கெட்ஸை வந்து நம்ம ரீச் பண்ணணும், அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து எப்படி இஷ்யூ பண்ணுறது, அண்ட் ஒவ்வொருத்தருக்குமான என்ன ஜாப், அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றதையும், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அவங்க சரியாக ஒர்க் பண்ணுறாங்களா, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் மேனேஜ்மெண்ட்டினுடைய எஃபிஷியன்சியே வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து சரியான முறையில் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்கனைசேஷனுடைய ஒர்க்கும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ரமோட்ஸ் கோஆப்ரேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பீஸ். அதாவது ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கோஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் லெவல்லையும் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித தங்கு தடைகள் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் கான்ஃப்ளிக்ஸ் இல்லாமல் பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக போகும். எஃபிஷியன்ட் ஆப்ரேஷன் இஸ் த எய்ம் ஆஃப் ஆல் ப்ரூடன்ட் மேனேஜ்மெண்ட். இட் மே பி பாசிபிள் ஒன்லி வென் தேர் இஸ் இண்டஸ்ட்ரியல் பீஸ் இன் த ஃபேக்ட்ரி அண்ட் மியூச்சுவல் கோஆப்ரேஷன் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ். மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் இடையே வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நல்ல ஒரு கோஆப்ரேஷன் இருக்குது. அதே போல் வந்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை வந்து ஃப்ரீடமாக வந்து சொல்கிறதுக்கு ஒர்க்கர்ஸுக்கான அந்த ஃப்ரீடம் கொடுக்கும் பொழுதும் சரி, இல்லை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து புரிகிற வகையில் வந்து அவங்க தெளிவுபடுத்தும் போதும் சரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து எந்தவித ப்ராப்ளம்ஸும் இருக்காது, எந்தவித குழப்பங்களும் இருக்காது. இண்டஸ்ட்ரி வந்து பீஸ்ஃபுல்லாக அதனுடைய வேலையை வந்து ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும், நல்ல ஒரு கோஆப்ரேஷனும் வந்து இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோஆப்ரேஷனை கிரியேட் பண்ணி இண்டஸ்ட்ரியல் லெவல் வந்து பீஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு கம்யூனிகேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. The two-way communication promotes cooperation and mutual understanding between the management and workers. Two-way communication. மேனேஜ்மெண்ட்டு ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து கிளியர் கட்டான கம்யூனிகேஷன் இருக்கணும், ஒர்க்கர்ஸும் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் நல்ல ஒரு ஏதாவது தாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்றத வந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃப்ரீனஸும் வந்து அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா
மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் இடையே வந்து ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கோல்ஸை வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அடுத்தது எஸ்டாப்ளிஷஸ் எஃபெக்டிவ் லீடர்ஷிப். கம்யூனிகேஷன் அப்படின்ற போதே நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், மேனேஜர் வந்து கைட் பண்ணுறாரு, அவங்களுக்கு வந்து வழி நடத்திட்டு போகிறாரு, டைரக்ட் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னால அந்த இடத்துல என்ன வருது, லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல வருது. ஸோ லீடர்ஷிப்க்கு வந்து ஒரு பேஸாக இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தான். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஹெல்ப்ஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் சபார்டினேட்ஸ் பை இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள். லீடர் ஷுட் பொசஸ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஒரு லீடர் வந்து நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்து, சமயோஜித புத்தி இருந்து, அவர் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை எம்ப்ளாயீஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சபார்டினேட்ஸாக அவங்க தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஒர்க்கை அவங்க வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. அதுக்கு கிளியர் கட்டான கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ கம்யூனிகேஷன் வந்து மேனேஜர்கிட்ட இருந்து போகுது அப்படின்னா அங்கே வந்து லீடர்ஷிப் அப்படி தலைமை அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து அந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பூஸ்ட்ஸ் மொரேல் அண்ட் ப்ரொவைட்ஸ் மோட்டிவேஷன். பூஸ்ட் மொரேல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான ரெக்கக்னிஷன் இருக்கணும். அவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க வந்து குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அவங்களுக்கான ஒரு ரெக்கக்னிஷன், அவங்களுக்கு வந்து ஒரு அப்ளாஸ் கிடைக்கிறதோ இல்லை வந்து அவங்களுக்கான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதோ, ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெக்கக்னேஷன் அவங்களுக்கு கிடைக்கிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ஒரு என்விரான்மெண்ட் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணுறது, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கம்பெனியில் வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறது, அதுக்கான க்ரோத்தை வந்து அவங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கறது, அதே போல் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுற டீமில் வந்து என்கரேஜ் பண்ணுற விதம், இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் மொரேல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஒரு குட் கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மொராலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அண்டு ப்ரொவைட்ஸ் மோட்டிவேஷன். அவங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை, நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனை, உத்வேகத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்குது. அண்ட் எஃபிஷியன்ட் சிஸ்டம் ஆஃப் கம்யூனிகேஷன் எனேபிள்ஸ் மேனேஜ்மெண்ட் டு மோட்டிவேட், இன்ஃப்ளூயன்ஸ், சாட்டிஸ்ஃபை தி சபார்டினேட்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து சரியான முறையில் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும் அப்படின்னா சபார்டினேட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து தன் கையகப்படுத்தி வேலையை வந்து சரியான முறையில் வாங்கி அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குட் கம்யூனிகேஷன் அசிஸ்ட் த ஒர்க்கர்ஸ் இன் தர் அட்ஜஸ்ட்மெண்ட் வித் த ஃபிசிக்கல் அண்ட் சோஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒர்க். இட் இம்ப்ரூவ்ஸ் குட் ஹியூமன் ரிலேஷன்ஸ் இன் இண்டஸ்ட்ரி. Communication is the basis of participative and democratic pattern of management. Communication helps to boost morale of employees and managers. So good communication அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஹியூமன்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து அது க்ரியேட் பண்ணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய, அதாவது எம்ப்ளாயீஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதோ, அவங்களுக்கு க்ரோத்துக்கு வந்தும் பார்த்திங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.